வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. நாங்குநேரி தொகுதியை பற்றி தான் மீண்டும் பார்க்க போகிறோம். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக, சின்னம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளராக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஐயா வெள்ளத்துரை அவர்கள் இன்று நாங்குநேரியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதாவதுங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அடையாளம் உண்டுங்க. அந்த அடையாளத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் ஸ்பெஷலாக பேசக்கூடியவர் தான் இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துரை அவர்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டிலே ரவுடிகளை ஒழிக்க வேண்டும் அப்படி என்று அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க ரவுடிகளை ஒழித்தார் என்கவுண்டர் வெள்ளத்துரை அவர்கள். இன்றைக்கு சென்னையில் ரவுடிகள் குறைந்ததற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் ஐயா வெள்ளத்துரை அவர்களும் தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அன்றைக்கே ரவுடிகளை ஒழிப்பதற்காகவே வெள்ளத்துரை அவர்களை அம்மா அவர்கள் நியமனம் செய்தார் தமிழ்நாடு முழுவதும். இன்றைக்கு நாங்குநேரி தொகுதியிலே அந்த தொகுதியை சீர் செய்ய வேண்டும் அப்படி என்று சின்னம்மா அவர்கள் வெள்ளத்துரை அவர்களை நாங்குநேரி தொகுதியிலே களம் இறக்கி உள்ளார்கள். இதுதான் உண்மை. இப்போங்க நாங்குநேரியில் காங்கிரஸுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும், காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடணும் அப்படி என்கின்ற நாங்குநேரியை சேர்ந்த தொகுதி மக்கள் ஒரே ஒரு முறை போய் நாங்குநேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்குநேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேயே சாராயத்தை ஊற்றி குடிக்கிறான், கஞ்சாவை குடிக்கிறான், நாத்தம், உள்ள யாருமே போக முடியவில்லை. நாங்குநேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடைகள் இருக்குது, நிறைய கடைகள் மூடிதான் இருக்கு. ஷட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்து போச்சு, ஆண்டு கணக்கில் ஆச்சு. என்ன ஆச்சு அதெல்லாம்? இன்றைக்கு அந்த செயல்பாடுகளை தமிழக அரசு ஆகட்டும், நாங்குநேரியுடைய எம்எல்ஏ ஆகட்டும் எட்டி கூட பார்க்கல. சீரழிஞ்சு கிடக்கு. தமிழ்நாட்டிலேயே மோசமான நிலையில் உள்ள சட்டமன்ற தொகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாங்குநேரி தொகுதி. நான் அன்னைக்கு போய் 1 மணி நேரம் பார்த்தேன். ஏண்டா அது உள்ள போனோம்னு ஆயிட்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை எல்லாத்தையும் பாருங்க, செழிப்பா இருக்கு. நாங்குநேரி மட்டும் அப்படியே இருக்கு. காரணம் என்ன? ஜெயித்தவர்கள் ஏறெடுத்து பார்க்கவே இல்லை. அந்த தொகுதி என்ன மாதிரி இருக்கு அதை பார்க்கணுமே, செய்யணுமே, அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற எண்ணமே அங்கு இல்லை. அதுக்குத்தான் இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்ட் என்கவுண்டர் ஐயா அவர்களை நாங்குநேரி தொகுதியிலே நம்மளுடைய சின்னம்மா அவர்கள் வேட்பாளராக நியமனம் செய்து உள்ளார். இனிமேல் நாங்குநேரிக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு தான் நானும் எண்ணுகிறேன். அங்கு உள்ள பொதுமக்கள் எல்லாருமே அதை தான் எண்ணுகிறார்கள். எல்லாருமே என்கவுண்டர் வெள்ளத்துரை மாதிரி ஒரு வேட்பாளர் நாங்குநேரிக்கு வேண்டும், அப்பதான் இந்த மக்களை திருத்த முடியும். சாதி மோதல்கள் இல்லாமல் கொண்டு வர வேண்டுமே, ஆனால் அது வெள்ளத்துறையால் மட்டும்தான் முடியும்
அப்படி என்பதை எல்லா மக்களும் பேசிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அரசியலுக்குங்க தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க எம்எல்ஏவா வந்தால் ஒன்றுமே செய்ய மாட்டான். அந்த நேரத்தில் மட்டும்தான் ஓட்டு கேட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் மக்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். வியாபாரத்தில் பிஸி ஆயிடுவான். 5 கோடி ரூபா போட்டோமா அதை 50 கோடியாக மாற்றணும், அந்த மைண்டு தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஓய்வு பெற்று காவல்துறையிலே ஓய்வு பெற்று இன்றைக்கு தொகுதிக்காகவே முழு மூச்சாக கடைசி வரைக்கும் தொகுதியை பார்ப்பதற்காகவே வந்தவர்தான் இந்த என்கவுண்டர் வெள்ளத்துறை. ஜெயித்தால் கண்டிப்பாக நாங்குநேரியிலே வீடு வாங்கி விடுவார். அங்கேதான் 24 மணி நேரமும் நீங்கள் அவரை அங்கே போய் எந்த கேள்வினாலும் கேட்கலாம். நாங்குநேரி தொகுதி மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டவர் தான் வெள்ளத்துறை அவர்கள். இன்னொன்னுங்க, நாங்குநேரி தொகுதியை இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறதெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல. ஒரு அரசு மருத்துவமனை கொண்டு வரான்னாங்க, இங்க இப்போது இல்லை. காரணம் யாரு? அங்க உள்ள கரண்ட் எம்எல்ஏ. அங்க ஒரு காலேஜ் இருக்கா, கல்லூரி இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நாங்குநேரிக்கு சரியான ஆளை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தாதான் நாங்குநேரி சுத்தமா இருக்கும். அவரால் நாங்குநேரியே வளமான தொகுதியாக கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை தகப்பனை பார்த்து தான் வாழ்க்கையில் நல்ல குழந்தையாக மாறி மிகப்பெரிய சமூகத்தில் பெயரையும் புகழையும் வாங்குவான். தகப்பன் என்ன மாதிரியோ அதே மாதிரிதான் பிள்ளையும் வரும். அது மாதிரிதான் இன்னைக்கு நாங்குநேரிக்கு யாரை எங்கே வைக்க வேண்டும்? இந்த ஜாதி மோதல் ஏன் இன்னைக்கு எந்த தொகுதியிலே இல்லாமல் நாங்குநேரி தொகுதியில் மட்டும் இந்த சாதி மோதல் ஏன்? தமிழ்நாட்டிலே பாசத்தில் உயர்ந்த மக்கள் எந்த தொகுதின்னு கேட்டிங்கன்னா நாங்குநேரி தொகுதி தான். ஆனால் இன்னைக்கு அந்த தொகுதியில் கலவர பூமியாக இருக்கு. எந்த நேரம் என்ன ஆகும் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. அதை மாற்ற வேண்டும். அவங்களுக்கு என்ன வேண்டும்? கல்வியா கொடுப்போம், வேலை வாய்ப்பா கொடுப்போம். வேலை வாய்ப்புக்கு என்னென்ன வேணும்? பெரிய பெரிய கம்பெனிகளை கொண்டு வர வேண்டும். அதையெல்லாம் கொண்டு வரணும். விவசாயங்களை நல்ல மாதிரி பூர்த்தியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு தேர்தலிலே யாரெல்லாமோ போட்டியிடலாம். போட்டியிடும் போது என்ன பண்றாங்க? மக்களை ஏமாத்துறாங்க. சாராயத்தை வாங்கி கொடுக்காங்க. டெய்லி கூட போனாலே சாராயம் தான், பிரியாணி தான். அன்னையிலேருந்து இதுதான். கோட்ரு பிரியாணிக்குமே விலை போய் எடுக்கிறான். போனா ஒரு கோட்ரு இருக்கு அப்படி என்று இன்னைக்கு மக்கள் கூடுறாங்க. ஆனால் இங்க அது இல்லை. ஐயா வெள்ளத்துறை அவர்கள் நாங்குநேரியின் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரிலே சாராய கடை இருக்கு. அந்த சாராய கடையை ஒழிக்க வேண்டும். நாங்குநேரி ஊருக்குள்ளே சாராய கடை என்பதே இருக்கக்கூடாது. சீர்திருத்த வேண்டும். அவரால் கண்டிப்பாக செய்ய முடியும். காரணம் இருக்கு. இன்றைக்கு அம்மா ஜெயலலிதா அம்மாவின் உண்மை விசுவாசம் சின்னம்மா அவர்களுடைய ஆதரவாளர் தான் ஐயா வெள்ளத்துறை. துரோக கூட்டத்தை அழிப்பார். துரோகிகளுக்கு இங்கு வேலை இல்லை. துரோகி கூட சேர்ந்த துரோகிகளுக்கும்
இங்கு வேலை, ரெண்டுமே ஒன்று தான். என்னைக்குமே கொலை பண்றவனை இட அந்த கொலை பண்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்காங்க இல்லையா, அவங்களும் குற்றவாளி தான். அப்ப என்ன பண்ணணும்? துரோகிகளை வளர விடக்கூடாது. இன்னைக்கு நாங்குநேரி தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க துரோக கூட்டத்தை அது உள்ளே விடக்கூடாது, இரட்டி அடிக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. அதே மாதிரிதான் நாங்குநேரியின் உடைய சமத்துவ மக்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பு வேண்டும், நாங்குநேரியை செழிப்பாக கொண்டு வர வேண்டும். இந்த காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டு நாங்குநேரி அப்படியே தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன், எல்லாரும் போய் ஒரு முறை நாங்குநேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் 10 நிமிஷம் சுத்தி பாருங்க. இந்த நாங்குநேரியுடைய அவநிலைகள் காரணம் என்ன? ஆளுங்கட்சி, அங்கு ஆளுகின்ற எம்எல்ஏ சரியில்லை. அதே எம்எல்ஏவுக்கு தான் மீண்டும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நாங்குநேரியை இன்னும் மோசமான சூழ்நிலையில கொண்டு போகணுமே அப்படின்னு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பாதுகாப்பு நம் கையில தான் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், நாங்குநேரி தொகுதியை சீர் அமைத்து சிறப்பான தொகுதியாக கொண்டு வர வேண்டுமே ஆனால் சின்னம்மாவுடைய அன்பை பெற்ற வேட்பாளர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை ஐயா அவர்களால் மட்டும்தான் முடியும். சமத்துவமாக இருந்துகிட்டு இருப்பார். அவர் சாதிகளெல்லாம் பார்க்கவே மாட்டார். அவரை பொறுத்த மட்டில் நியாயம்னா என்ன, தர்மம்னா என்ன, அதுக்கு கட்டுப்பட்டவர். ஒரு A1 அக்கிஸ்டை சுட்டு கொன்றால் குறைந்தது 1000 உயிர்களை பாதுகாத்ததுக்கு சமம் அது. இன்னைக்கு ஒரு பாம்பு நம்ம சும்மா தான் இருக்கிறோம், ஓடி வந்து நம்மை கொத்துவதற்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? அந்த பாம்பை அடிப்போம். அந்த வேலையைத்தான் என்கவுண்டர் வெள்ளத்துறை ஐயா அவர்கள் தமிழ்நாட்டிலே செய்தார்கள். அதே என்கவுண்டர் வெள்ளத்துறை ஐயா அவர்களை இன்றைக்கு நாங்குநேரி தொகுதியிலே அந்த தொகுதியை வளமாக்க வேண்டும். தமிழ்நாட்டிலேயே நாங்குநேரி தொகுதி நம்பர் 1 சிறப்பான தொகுதியாக கொண்டு வர வேண்டும். ஏன்னா இந்த நாங்குநேரி தொகுதியினுடைய மக்களை அப்படி ஏமாற்றி வச்சிருக்காங்க. பச்சை பிள்ளைக்கு முட்டாய் வாங்கி கொடுத்து ஏமாத்தினது மாதிரி தேர்தல் நேரத்தில் சாராயத்தை வாங்கி கொடுத்து சாராயத்தால குளிப்பாட்டுறாங்க. எவ்வளவு வேணாலும் குடி, உன்னால எவ்வளவு குடிக்க முடியுமோ குடி அப்படி என்று குடியை வாங்கி கொடுத்து ஏமாத்தி ஓட்டுகளை வாங்கி ஜெயித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வேலை ஐயா என்கவுண்டர் அவர்களிடம் கிடையவே கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், நாங்குநேரி சட்டமன்றத்தினுடைய தொகுதி வேட்பாளர்களே, ஒரு முறை நீங்கள் வீரமிகு என்கவுண்டர் வெள்ளத்துறை ஐயா அவர்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்கள். இந்த நாங்குநேரி தொகுதி என்ன மாறி இருக்கு அப்படி என்று மட்டும் நீங்கள் பாருங்கள். நானும் 5-6 ஊர்களுக்கெல்லாம் போனேன். எங்க பார்த்தாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? தைரியமான ஒரு ஆளு, சமுதாயத்துக்குன்னே, சமுதாயம்னா ஒரு சமுதாயம் இல்லை, எல்லா சமுதாயத்துக்கும், அதாவது சமத்துவ மக்களுக்கும் இன்றைக்கு என்கவுண்டர் வெள்ளத்துறை அவர்களை போல ஒரு ஆளு வேண்டும். அது இன்றைக்கு நாங்குநேரிக்கு கிடைத்துள்ளது அப்படி என்று சந்தோஷமா இருக்காங்க. அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்குநேரி தொகுதி வளமான நாங்குநேரி தொகுதி வளமான தொகுதியாக
வளர்ச்சியாக ஆன தொகுதியாக, சிறப்பான தொகுதியாக, சீர்மிகு தொகுதியாக கொண்டு வர வேண்டுமேனால் அனைவரும் நீங்கள் சின்னம்மாவின் ஆதரவு பெற்ற என்கவுண்டர் வெள்ளத்துறை அவர்களுக்கு தென்னை மரங்கள் சின்னத்திலே ஓட்டு போட்டு அவரை நாங்குநேரி சட்டமன்றத்துக்கு உறுப்பினராக கொண்டு வர வேண்டும். சட்டமன்றத்திலே போய் நாங்குநேரிக்காக அவர்தான் முதலாக குரல் கொடுக்க போகின்றார் என்பதுதான் நாங்குநேரியுடைய வரலாறு. அனைத்து மக்களும் தென்னை மரங்கள் சின்னத்திலே என்கவுண்டர் வெள்ளத்துறை ஐயா அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் 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 என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும் உங்கள் சின்னம்மாவின் பாச கவிஞன் DC துரைப்பாண்டியன். நன்றி, வணக்கம்.